ஈரானின் அச்சுறுத்தலால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதறிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அப்படி என்ன அச்சுறுத்தலை அதிபர் டிரம்புக்கு ஈரான் கொடுத்தது? இதனால் பாதுகாப்புத்துறை எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிக கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தங்களது ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி தொடர்ந்து 13 இரவுகள் ஈரானை கடுமையாக தாக்கி வந்தார். உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இருக்கும் அமெரிக்காவை துளியும் பயமின்றி ஈரானும் தாக்கி வருவது உலக நாடுகள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்படியான சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பயம் காட்டும் வகையிலான செயல் ஒன்றை ஈரான் செய்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதாவது துருக்கி நாட்டின் தலைநகர் அங்காராவில் நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கத்தார் அரசு அன்பளிப்பாக வழங்கிய புதிய போயிங் 747-8 என்ற விமானத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணித்திருக்கிறார். மாநாட்டை முடித்துவிட்டு மீண்டும் சொந்த நாட்டிற்கு திரும்பும் போது ஈரானின் சார்பு குழுக்கள் நடுவானில் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவின் உளவுத்துறைக்கு நம்பகமான தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. புதிய விமானத்தில் போதிய தற்காப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் உடனடியாக பாதுகாப்பான பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்திற்கு மாறுமாறு அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு படை ட்ரம்பை வலியுறுத்தியது. இதையடுத்து துருக்கியிலிருந்து புறப்படும் போது ட்ரம்ப் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு பழைய விமானத்தில் பயணிக்க தொடங்கினார். ஆனால் இந்த அச்சுறுத்தல் தகவல்களை மறைக்க விரும்பிய அதிபர் ட்ரம்ப் பழைய நினைவுகளுக்காகவும் பிரிட்டன் ராணுவ வீரர்களை காண்பதற்காகவும் இந்த விமானத்தை மாற்றியதாகவும் கூறியிருந்தார். இந்த சம்பவம் ஜூலை மாத தொடக்கத்தில் நடைபெற்ற நிலையில் நியூயார்க் டைம்ஸ் போன்ற அமெரிக்க ஊடகங்கள் உண்மையான காரணம் என்னவென்பதை தற்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது.